ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முத்தழகு சீரியல் ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பூமிக்கு அஞ்சலி பற்றின மொத்த உண்மையுமே தெரிய வருது. நம்ம பூமி இருந்துட்டு எல்லா உண்மையுமே கன்ஃபார்ம் ஆகணும், கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மீனாட்சிக்கும் சரவணனுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் சரவணன் வந்து தனத்துக்கும் சேகருக்கும் பிறந்த குழந்தை தான், அதே சமயம் இந்த மீனாட்சி தனக்கும் முத்தழகுக்கும் பிறந்த குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. உடனே அந்த ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் அஞ்சலி கிட்ட ரொம்பவே கோபமாக நடந்துக்கிறாரு நம்ம பூமி. அஞ்சலி, நீ என்னென்ன ஃப்ராட் வேலை பண்ணி வச்சிருக்கே எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமும் உன்னை நான் சும்மா விட மாட்டேன், எவ்வளோ பொய் சொல்லி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே திட்டுறாங்க அஞ்சலியே. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அஞ்சலி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதே சமயம் ரொம்பவே பயப்படுறாங்க. எங்கே இந்த வீட்டை விட்டு நம்மளாம் அனுப்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பூமி இருந்துட்டு எதுக்காக இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலி இருந்துட்டு நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், எதுக்காக எல்லாமே பண்ணுறேன், உன் மேலே எனக்கு இருக்கிற பாசம் தான், உன்னை விட்டுட்டு என்னால் கண்டிப்பாக பிரிய முடியாது பூமி, ப்ளீஸ் என்னை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சத்தியமாக முடியவே முடியாது. இவ்வளோ நாளாக என் மேலே ஒரு கெட்ட பேர் இருந்துச்சு, அது இப்போ கிளியர் ஆயிடுச்சு. இந்த ரிப்போர்ட்டை பார், இந்த ரிப்போர்ட்டில் மீனாட்சி எங்களுக்கு தான் பிறந்தான் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. இதுக்கப்புறமும் உனக்கு இந்த வீட்டில் இடமே கிடையாது. நீ எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கியோ அதுக்கு எல்லாத்துக்கும் நீ இப்போ தண்டனை அனுபவிக்கணும். நான் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன். இதுக்கப்புறம் நீ ஜென்மத்துக்கும் வெளியவே வரக்கூடாது. குழந்தைய மாற்றி என்னென்னவோ தில்லுமுள்ளு வேலையெல்லாம் பண்ணி வச்சுருக்க. பணம் கொடுத்து இன்னொருத்தரோட குழந்தைய வாங்கி அவங்களையும் கஷ்டப்படுத்தி எதுக்காக இந்த வேலையெல்லாம் உனக்கு, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி விஷயம் நீ பண்ண தான் உன் மேலே எனக்கு கோபம் அதிகமாகும், பாசம் ஒரு துளி கூட அதிகரிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம பூமி சொல்கிறாங்க. நம்ம அஞ்சலி இருந்துட்டு பூமியோட காலில் விழுந்து, ப்ளீஸ் பூமி என்னை கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே தள்ளிடாத, நான் உன் கூட ரொம்ப நாளைக்கு சேர்ந்து வாழணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.